அதுதான் சொல்லிட்டீங்களா நீங்க, அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்க அதிகாரம் இருக்குங்கிறாங்க. அவங்க சொல்ற வாதம் இன்னொரு புள்ளியில சொல்றாங்க, அது எங்கேயும் அமல்படுத்தப்படல, அதனால நாங்க அதை எடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது 69% ஆபத்து இருக்குங்க. அல்ல, புரியுது நீங்க சொல்றது, எனக்கு புரியுது சார், அது புரியுது, நீங்க சொல்றது புரியுது எனக்கு. இதனால அந்த எடுக்கலன்னா அந்த 69% இடஒதுக்கீடு வழக்கில் தமிழக அரசு மாட்டிக்கும், அதனால போராட்டம் நடத்துவீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு அது புரியுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று ஒரு சந்தேகம், இந்த 10.5% இடஒதுக்கீட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு பதில் அளித்திருந்தீங்கள் அந்த ரீட்டாலிடியா RTI தொடர்பாக. அந்த 20% இடஒதுக்கீட்டில் 14% வரை அந்த வன்னியர்கள் வந்து இந்த குரூப் 1 மற்றும் இந்த MBBS மற்றும் MBBS BDS உள்ளிட்ட படிப்புகள் உள்ளிட்டவைகள் அந்த 10% அதிகமாக இருக்குங்கிறது உண்மையா இல்லையா சார்? அது யார் சொன்னாது? நீங்கள் தான் எடுக்கவே முடியாதுங்கிறீங்க, நாங்கள் தான் சரின்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணலங்கிறீங்க. 14% இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? எப்படி எடுத்தீங்க? பதிலா பேசுறீங்க. கேட்கிற தகவலை RTIலேயே ஒரு தகவலை கேட்டு வாங்க முடியுதுன்னா ஒரு மாநில அரசால அந்த விவரத்தை எடுத்து வெளியிட முடியாதா? நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன், பிற்படுத்தப்பட்ட துறை, சமூக நீதி துறை, தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கிற IAS ஆபீசர்ல எத்தனை பேர் வன்னியர்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறை செயலாளர்களில் எத்தனை பேர் வன்னியர்னு சொல்லுங்க. DGP இருக்காங்க தமிழ்நாட்டில், எத்தனை பேர் வன்னியர்னு சொல்லுங்க. நீங்க வந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள், எத்தனை வன்னியர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வன்னியர். இயக்குநர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்க இந்த விவரங்கள் சாதாரணமா எடுக்கக்கூடிய விவரங்கள். ஒரு அரசு செயலாளர் இல்ல சார், ஒரு DGP இல்ல சார். எவ்வளவு கொடுமை இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். நான் வன்னியருக்காக மட்டும் பேசல. இன்னைக்கு நாங்க கூட்டம் நடத்துறதுங்கிறது அனைத்து சமுதாயத்திற்கும் அவரவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது. நீங்க கேட்டதுனால இதை சொல்ற. நீங்க முடியாதுன்னு ஒரு சார் சொல்றது, அப்புறம் அதிகமா இருக்குன்னு சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு அரசின் சார். விக்கிரவாண்டி தேர்தலில் இல்ல, விக்கிரவாண்டி தேர்தலில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னாரு ஸ்டாலின். எப்படி சொன்னாரு? எந்த அடிப்படையில் சொன்னாரு? எனவே அவர்கள் தான் இதை நாங்கள் தரோன்னு சொன்னாங்க. நீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க? நாங்க உங்களுக்கு சென்சஸ் எடுத்து நாங்க பண்றோம், பெர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரிஸ் டேட்டா, சமகால தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுங்கள். இதுதான் உச்சநீதிமன்றம். செய்ததா? ஏன் செய்யல? நான் இப்போ எச்சரிக்கிறேன் தமிழக அரசை பார்த்து, இடஒதுக்கீடு விஷயத்தில் இரட்டை வேடம் போட்டு 69 விழுக்காட்டிற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தினால் நிச்சயமாக தமிழகம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும். அன்றைய தினமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கவிழும். இதுதான் நடக்க போகுது. நான் கேட்கிறேன், இது எங்களுக்காக இல்ல, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் இந்த குரலை எழுப்புகிறோம். ஓகே பாலதார், அந்த 69% இடஒதுக்கீடு பெற்று அந்த 9th ஷெட்யூல்ல அது வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த வழக்கில் வந்து என்ன விவரங்கள் கேட்பாங்கன்னு நினைக்க எதிர்பார்க்குறீங்க? 69% என்னன்னா, முன்னாடியே 2010ஆம் ஆண்டு தமிழக அரசுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்னன்னா, நீங்க ஒரு வருடத்துல அதனுடைய தரவுகளை கொடுங்கன்னாங்க. 2010 இன்னைக்கு 2010 இன்னைக்கு 10.5 கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? அம்பாசங்கர் ரிப்போர்ட் வந்து அவுட்டேட்டட் ரிப்போர்ட், அதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 69 காப்பாற்றணும்னா இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் அப்படிங்கிற விவரத்தை நாம கொடுத்தாகணும். இதுதான் முதன்மையான கேள்வியாக சமூக நீதிக்கு எதிரானவர்கள் எழுப்புவார்கள். சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கள்ட்ட டேட்டா கிடையாது, எனவே 69 நீங்க ஸ்டக் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ஒதுக்கீடுகளை பல சமூகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பல சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயமான உள்ஒதுக்கீடு கொடுக்க வேணாமா? நான் கேட்கிறேன் சார், ஒரே சிம்பிள் கேள்வி சார். திமுக இதை நடத்த தயங்கிறது, பயப்படுறது ஏன் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் 20 பேர், 30 பேர், 15 பேர், 10 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தாலும் கூட 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க
மறுக்கிறது. ஓகே சார்.